ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம யூஸ் பண்ண மொபைல் இருக்கக்கூடிய நம்பர் பேட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரொம்ப உபயோகமான ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா நம்ம மொபைல்ல இருக்கிற நம்பர் பேட் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது ABCDEFGHIJKL இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸுக்கு கூடவே கொஞ்சம் ஆல்பபெட் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ பொதுவா இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேருக்கு இந்த நம்பர்ஸ்க்கு கூட இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எதுக்குன்றது தெரியாது. தெரியாமலே நாம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பொதுவா நம்ம ஒரு நம்பர் எடுத்து கான்டாக்ட் நம்ம யூஸ் பண்ண, அதாவது கால் பண்ண போறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட நேம் அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம வந்து கான்டாக்ட் எடுத்து யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஆனா இந்த டயல் பேட்ல இருக்கக்கூடிய இந்த பட்டன்ல இருக்கக்கூடிய இந்த ஆல்பபெட்டிக்கல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கான்டாக்டுக்கு கூட போகாம இங்க இருந்து நம்ம டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி அவங்க நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு ஒரு நண்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா இந்த RAJA இதுதான் அவங்களோட நேம், அப்படிதானே? இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்லயும் ஒரு 3 ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ RAJA அப்படின்ற அந்த எழுத்து இங்கிலீஷ் எழுத்து எந்த நம்பர்ஸ்ல இருக்குதோ அதை மட்டும் நம்ம டைப் பண்ணிட்டா போதும். இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல R எங்க இருக்கு, என்ன இருக்கு, 7ஆம் நம்பர்ல இருக்கு. R கிளிக் பண்ணுங்க. A எங்க இருக்கு, 2ஆம் நம்பர்ல. J எங்க இருக்கு, 5ஆம் நம்பர்ல. மறுபடியும் A எங்க இருக்கு, 2ஆம் நம்பர்ல. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ராஜா அப்படின்ற கான்டாக்ட் வந்து உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளேல வந்துடும். ஸோ அவங்களோட நேம் எந்தெந்த எழுத்து சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட நம்பர்ஸை நீங்க டைப் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதனால நம்ம நார்மலா நம்மளுடைய கான்டாக்ட்ல போய் அவங்களுடைய கான்டாக்ட்ஸை தேடிட்டு இருக்க வேண்டாம், அவங்களோட நேம் மேல சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ பிரியா அப்படின்னு ஒரு நண்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா PRIOA அப்படின்ற அந்த நேம் எந்தெந்த நம்பர்ல இருக்குதோ அதை நம்ம டைப் பண்ணா போதும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா P இங்க இருக்கு, R இங்க இருக்கு, I இங்க இருக்கு, Y இங்க இருக்கு, A இங்க இருக்கு. கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரியா அப்படின்ற கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க இருந்து நம்ம டைரக்டா கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு நம்பருக்கு கூட எதுக்கு இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ட்ரிக் என்னன்னா, நிறைய பேர் நம்ம மொபைல் போட்டிருப்போம், மார்க்கெட்ல போட்டிருப்போம், இல்ல லேடிஸ் வந்து அவங்க பேக்ஸ்ல போட்டிருப்பாங்க, அதாவது கை பேக்ல போட்டிருப்பாங்க. ஏதாவது வீட்டுல இருந்து போன் வரும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் வரும்போது போன் அடிச்சாலும், அதாவது போன் ரிங் ஆனாலும் நம்ம பாக்கெட்ல தான் இருக்கும், நமக்கு கேட்காது. நம்ம பேக்ல தான் இருக்கும், ஆனா நமக்கு கேட்காது. இந்த மாதிரி பட்ட நேரத்துல இந்த ட்ரிக் நமக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா உங்க மொபைல்ல டயல் பேட் ஓபன் பண்ணி கான்டாக்ட்ஸ்ல மேல 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வாங்க. வந்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு காலிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துருங்க. அதுல வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் அலர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இது டிஃபால்ட்டா எல்லாருக்குமே ஆஃப்ல தான் இருக்கும். அதிலே போட்டிருப்பாங்க இன்க்ரீஸ் வால்யூம் வென் இன் பாக்கெட், அதாவது கீழே போட்டிருப்பாங்க இந்த ரிங் டோன் வால்யூம் இன்க்ரீஸ் வென் த டிவைஸ் is in your pocket or bag. அதாவது நம்ம பாக்கெட்ல அல்லது பேக்ல நம்ம மொபைல் இருக்கும்போது நம்ம மொபைலோட வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும். ஆன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். சோ இந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம ஆன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உங்க மொபைல் உங்க பாக்கெட்ல அல்லது பேக்ல இருக்கும்போது யார்கிட்ட இந்த கால் வந்துன்னா உங்க மொபைலோட வால்யூம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது. சோ இதனால நீங்க எந்த ஒரு இன்கமிங் கால்ஸையும் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அகைன் சொல்றேன், இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே ஆஃப்ல தான் இருக்கும். இது ஆன் பண்ணி வைங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தா ரெண்டு ஆப்ஷனும் இந்த ரெண்டு ட்ரிக்ஸும் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.